காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மத்தியான வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் மறுபடியும் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டோடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். MMJ குரூப் மூலமாக, தி ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த மத்தியான வேளையில் அநேக வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிலர் மட்டுமே. ஒரு சிலர், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்குனாலும் ஒரு சிலரே ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆண்டவர் விரும்புகிறது, ரொம்ப விரும்புகிறது, என்னுடைய பிள்ளைகள் என்னோடு பேசுகிறாரா, என்னோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறாரா என்று ஆண்டவர் விரும்பி பார்க்கிற தகப்பன் நம்முடைய அப்பா. இந்த மத்தியான வேளையில் இயேசுவின் பாதத்தில், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமா? ஆண்டவரே, ஒரு நிமிஷம் எங்களோடு பேசும் சுவாமி. அவர் பாதத்தில் அமர்ந்து நாம் அமைதியாக இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவார். என்ன செய்ய வேண்டும் சொல்லி தருவார், எதை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லி தருவார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமா? ஆண்டவரே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை மென்மேலே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியம்ப்பா. இதன் மூலம் எத்தனையோ பேருக்கு அது ஆறுதலான ஊழியமாக இருக்குமேப்பா. எத்தனையோ பேருக்கு அப்பா பிரயோஜனமான ஊழியமாக இருக்குமேப்பா. எத்தனையோ பேர் அறிந்து கொள்வார்களே கர்த்தாவே. அப்பா, அதுக்கு பிரயோஜனமானது ஊழியம் சுவாமி. இந்த மாஸ் மீடியா மூலமாக எத்தனையோ பேர் கர்த்தாவே, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவர் கூட கர்த்தாவே உம்முடைய அன்பை அறிந்து கொள்வார்களே அப்பா. வியாதியின் கொடூரத்திலிருந்து விடுதலை பெறுவார்களே சுவாமி. அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்வார்களே சுவாமி. இந்த ஊழியத்தை மென்மேலும் நீர் ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, அடியாளை ஒன்று இல்லைப்பா, என்னை அப்பா ஒரு திக்குவாய் மந்த நாவுமுள்ள அந்த மோசையை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தினது போல சுவாமி, எடுத்து பிரயோஜனப்படுத்தணும் சுவாமி. இங்கே விதைக்கப்படுகிற வசனங்கள் சுவாமி 100 பலன் கொடுக்கட்டுப்பா. அதில் அநேக பிள்ளைகளப்பா அதில் ஜெபிக்கிறார்களப்பா. அநேக மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இது வீணாக அல்ல ராஜா. அப்பா, அவன் வசனத்தை நாங்கள் கேட்கும்போது அது எங்கள் இருதயத்துக்கு பூரிப்பு ஆக்குற வசனமாக கர்த்தாவே நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறப்பா. அவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பனே. இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியப்பா. அப்பா, இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மத்தியான வேளையில் சுவாமி அப்பா, எத்தனையோ வேலைகளின் மத்தியில் அப்பா அப்பாவின் பாதப்படியில் வந்த பிள்ளைகள் அல்லவாப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கட்டும்ப்பா. ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் கொடு சுவாமி. இந்த அப்பாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசு, நீர் எங்களோடு பேசு சுவாமி. அப்பாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமென். மத்தியான வேளையில் அப்பாவின் பாதப்படியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரார் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்ள. இந்த நேரத்தில் உன்னதமானவரின் மறைவு, அதை பற்றி சிறிது நேரம் நம்ம சிந்திப்போமா? உன்னதமானவர் எவ்வளோ பெரிய தகப்பன். அவருடைய மறைவை பற்றி நாம் சிந்திக்கும் போது, அவருடைய நிழல் என்பதை சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாம் போய்கொண்டிருக்கிற எத்தனையோ பாதைகளில் எத்தனையோ கார்மேகம் போன்ற பாதை சோதனைகள் வரலாம், கார்மேகம் போன்ற வியாதிகள் வரலாம், கார்மேகம் போன்ற போராட்டங்கள் வரலாம். அந்த எல்லா போராட்டங்கள் மேலும் உன்னதமானவரின் மறைவில் நாம் இருக்கும்போது அவற்றை எல்லாம் வெல்ல முடியும் என்பதற்கு என்னை ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்நேரத்தில் அவர் நமக்கு வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 91 அதிகாரம் 1 முதல் 4 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறார் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை
சிறகுகளாலே உம்மை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாக இருக்கும். இவ்வளோ பெரிய வசனம், எவ்வளோ அழகான வாக்குத்தத்தங்கள் நிரம்பிய வசனம். நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 91, 23, 121 வசனங்களை சங்கீதங்களை வாசிக்கும் போது எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்த அழகான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த வசனங்கள். பழைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இந்த வசனம், இந்த சங்கீதம் 91, 23, 30, 121 அதிகாரங்களை நைட்டில் நம்ம எப்படி ஒரு பெட்ஷீட்டை போர்த்தி கொள்வோமோ அதுபோல் இந்த வசனங்களை வாசித்து தியானித்து தூங்குவார்கள் என்று நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். அதுபோல் இந்த இதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகள். அதை நாம் இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் ஆண்டவர் இதோட கனெக்டான ஒரு அழகான பாடலை, சாராள் நாரோஜி என்ற ஒரு அழகான ஆண்டோடைய பிள்ளை பாடின பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் பாடுவோமா? அழகான ஒரு பாடல். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குகிறவன் எப்போதும் அவன் பரம சிலாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்வான். பரம ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான் என்ற உன்னதமான மறைவில் இருக்கிற என்ற பாடலை 2 சரணங்கள் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடுவோமா? உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கீடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கீடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய செட்டலின் கீழே வந்த நமக்கு எப்போது அடைக்கலம் அவர் தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஏதோ வசனத்தை வாசித்து கொண்டே போய் கொண்டு இருப்போம். ஆனால் அதை தியானிக்க அவசியம். நாம் முக்கியமான ஒரு பங்கு தியானிக்கிறது. வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த நேரத்தில் உன்னதமான மறைவு என்று யோசிக்கும் போது அந்த கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவன் அவன் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறான். சர்வவல்லர் நிலையில் தங்குவான். கர்த்தரின் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது, அவருக்கு மேலே வாஞ்சியாக இருக்கும்போது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர் அவருடைய நிலையில் தங்குவான். எப்போது அவரை பற்றி தியானித்து அவருடைய வசனங்களை பற்றி பேசி அவரோடு நாம் தியானித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய சர்வ வல்லவரின் நிலையில் நம்மை ஆண்டவர் தங்க வைக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாமிய கூடாரங்கள் வாசம் பண்ணுவதை காட்டிலும் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆகாமிய கூடாரத்தில் எல்லா இடமும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கலாம். அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆண்டவரை மறந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், எப்படி மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் நம்மை விட்டு மாறி போவார். அதே நேரம் ஆண்டோடைய ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் ஆண்டோடைய வாசப்படியில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னார். தாவீதை போல எப்போது ஆண்டோடைய ஆசனங்களை வாசித்து ஆண்டவரோடு நம் வாழ்க்கையை நம்ம உறவாடும் போது ஆண்டவர் பெரிய ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் வேணும். முதல் அற்புதத்தில் கல்யாண வீட்டில் ரசம் குறைவாய் போன நேரத்தில் அவருடைய அம்மாட்ட ஓடி போய் சொல்கிறாங்க. அம்மா மகன்ட்டு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வேலை இன்னும் வரலை, நமக்குன்னு ஒரு வேலையை ஆண்டவர் வச்சிருப்பார். அதுவரை அவருடைய பலத்த கையில் நாம் அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் விடுதலை தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். நான் எங்கள் வாழ்க்கையில் கூட என் மகளுக்கு வாழ்க்கையில் யாருமே நினைக்காத அதிசயத்தை எத்தனையோ வருஷமாக ஆண்டோடத்தில் கேட்டது ஒன்று, ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்கு பதில் 2 மடங்கு
மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த குடும்பமாக அவளை அந்த இடத்துல வைத்து அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இந்த மந்தில் அவளுக்கு அவள் சொல்கிறா, அம்மா நான் நினைக்காத பிரகாரமாக இந்த டெலிவரி டைமில் எத்தனையோ கஷ்டமான பீரியட், அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம், அந்த டைமில் அவளுக்கு டெலிவரி முடிகிறது. ஆனால் எல்லாம் கண்டிஷன் பேடாகி அவளை ஐசியூவில் கொண்டு போகிறாங்க, எல்லாமே மோசமான ஒரு கண்டிஷன். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா நீ சொன்ன வார்த்தை அப்பா நான் ஒருபோது மறக்க மாட்டேன் அப்பனே. வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை என் நாம மகிமைக்காக தெரிந்து கொள்வேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய செட்டலில் நான் கீழே நீர் அவளை வைத்துக்கொள்ளும்பா. அந்த ஜெபத்தோடு நான் வாசலில் காத்திருந்த போது ஆண்டவர் பெரிய விடுதலை அவளுக்கு கொடுத்தார், பெரிய விடுதலையை கொடுத்தார். அவருடைய செட்டலின் கீழே நான் வாசமாக இருப்பதற்கு விரும்பணும். சொல்லப்போனால் பைபிளில் சிமியோன் என்ற பக்தர் வயது முதிர்ந்த நிலையில் கூட அவர் ஆலயம் வந்து தங்கி இருந்தார். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அந்த அண்ணாள் 84 வயசான ஆள், அந்த வயதான அம்மா அந்த ஆலயத்திலே இரவும் பகல் ஆண்டவரை தரிசித்து கொண்டிருந்தாங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. ஆண்டவருடைய உன்னதமான ஒரு மறையில் எப்போது நம்ம இருக்கும்படி ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய மறைவுகள் இருக்கும். நமக்கு நினைப்போம், மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னா என்னுடைய அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நினைப்போம். அது எப்படிப்பட்ட நிலையாக இருக்குமா? யோனா தீர்க்கதரிசி ஆமணக்கு செடியின் அடியில் போய் உட்கார்ந்துருந்தது போல அது கொஞ்சம் நேரத்தில் பட்டு போயிடும், அது புழு அரிச்சு போயிடும். எலியா தீர்க்கதரிசி எங்கே போய் உட்கார்ந்துருக்குன்னா சூரிய செடிக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அவசரத்துக்கு மட்டும் வருவாங்க போவாங்க, உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அவங்க நிழலாக இருப்பாங்களே தவிர அந்த உன்னதமானுடைய நிலையில் தங்கி இருக்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரோடு எப்போது நம்ம தங்கி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலையும் வழி நடத்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்த அப்படியா நம்ம யோசிக்கும்போது 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அடைக்கலமான தகப்பன், எவ்வளோ பெரிய அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2 வசனத்தை நான் வாசிக்கும் போது என் தேவன் எனக்கு அப்பா, எங்கள் அப்பா. நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பாவா எங்கள் அம்மான்னு, அதே மாதிரி எனக்கு அப்பா ஏசப்பான்னு சொல்கிற ஒரு பெரிய வசனத்தை, பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நீ தான் இங்கே அடைக்கலம் சுவாமி. எத்தனையோ அடைக்கலங்கள் இருக்கலாம், நாங்கள் உனக்கு அப்படி செய்கிறோம் என்ன நிறைய வாக்குறுதி தருகிற நிறைய அடைக்கல பட்டணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசப்பா மட்டும்தான் நமக்கு அடைக்கலமானவர். இந்த ஒரு காலத்தில் பழங்காலத்தில் ஒரு சிபி சக்கரவர்த்தி ஒரு நம்ம கதையில் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒரு பெரிய ராஜா, அவருக்கு தோட்டத்தில் உலாவிக் கொண்டு இருக்கும்போது ஒரு புறா பறந்து ஓடி வந்து அவர்கிட்ட அடைக்கலம் புரியுது. அதை விரட்டி கொண்டு வருகிற ஒரு பெரிய கழு விரட்டி வருது. அப்போது அவர் கேட்பார், கழுகிட்ட சொல்வார், நம்ம ஒரு அது கதை தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீ இந்த புறாவுக்கு என்ன அடைக்கலம் கொடுக்குறேன், உனக்கு அதுக்கு சமமான ஆகாரம் என்னிட்டேருந்து எடுத்துக்கா, என்னோட மாம்சத்துலேருந்து நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒன்று இடையில போய் ஏறி இருந்த பிறகு கூட அவருக்கு அது ஈக்குவல் ஆகலைன்னு சொல்லி அவரே அதில் மொத்தமாக உட்கார்ந்தாருன்னு நம்ம ஒரு கதை வாசிக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு ராஜா ஒரு தன்னிட்ட ஓடி வந்து அடைக்கலமாக வந்த ஒரு புறாவுக்கு தண்ணியே அவர் கொடுத்தாருன்னு நம்ம கதை வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தையே படைத்த தகப்பன் நம்ம அவரை மேலே நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளோ பெரிய அடைக்கல பட்டணமாக இருப்பார் நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆண்டவரே, சாதாரண ஒரு ராஜாவுக்கு இருக்கிற அன்போட எத்தனை மடங்கு தன் உயிரே கொடுத்த அப்பா எங்கள் கூட இருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலம் தரமாட்டீரா சுவாமி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வந்த அந்த எகிப்தியன் துரத்தி வர்றாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு எல்லாம் ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? பகலில் அவங்களுக்கு வெயிலுக்கு அடைக்கலமாக என்ன கொடுக்குறாரு? மேக ஸ்தம்பத்தை கொடுக்குறாரு. இரவுல அக்கினி ஸ்தம்பத்தை கொடுக்குறாரு. அன்னன்னைக்கு காடை அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்காரு. அப்படி கொடுத்து ஆண்டவர் எவ்வளோ அடைக்கலத்தை கொடுக்குறார். எவ்வளோ பெரிய தகப்பன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும், ஆண்டவரே நீர் அடைக்கலமான தகப்பன் அப்பா, உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. எல்லா விஷயத்திலையும் நீர் எங்களுக்கு அடைக்கலாம்ப்பா. கர்த்தாவே, கண்மலையின் வெடிப்பில் தங்கியிருக்கிற அந்த புறாக்களை போல சுவாமி, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற புறாக்களை போல சுவாமி காணப்படுங்கள் என்று வசனம் உன்னத பாட்டு 2:14 சொல்லுற மாதிரி அந்த அடைக்கலமான உம்மிடத்தில் அந்த வெடிப்புக்கு உள்ளே இருக்கிற அந்த புறாவை போல சுவாமி இந்த அடைக்கலமாக எங்களை வைத்துக்கொள்ளப்பா. எத்தனை பெரிய கஷ்டங்கள் வரும்போதும் அப்பாவின் மறைவில் இருக்கிறவர், அதுக்கு பயப்படவே அவசியம் இல்லை. அந்த உன்னதமாரின் மறைவில் இருக்கிறவன் எப்போது அவர் கோட்டையார் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அடுத்து அவர் கோட்டையானவர், அவர் அடைக்கலமானவர், அவர் கோட்டையானவர். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். அப்படியே சொல்கிறார் ஆண்டவர், அழகாக சொல்கிறார், என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன்.
இந்த வசனங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. என் கோட்டை, நம்ம ராஜா பெரிய பெரிய பேலஸை பார்ப்போம், அதிலெல்லாம் பார்த்தா பெரிய கோட்டை இருக்கும், அதை சுற்றி ஆளி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ பேரை கொல்லப்படுவாங்க, எத்தனையோ பேர் கொல்லப்படுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டோடைய கோட்டைக்குள்ளே வந்துருந்தா சாத்தான் நம்மளை சாத்தானுடைய கோட்டை என்ன வந்தாலும், சாத்தான் என்ன வந்து பிளான் பண்ணாலும் அவன் தொடவே முடியாது. இரத்த கோட்டைக்குள்ளே அழகான பாடல் ஃபாதர் பாடினது போல், இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, இனி எதுவும் என்னை அணுக முடியாது. ஆண்டோடைய இரத்த கோட்டைக்குள்ளே அங்கே வந்துட்டோம் அப்படின்னு உள்ள நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நம்பிக்கையில் கொஞ்சம் கூட ஒரு சிறு அளவு கூட நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் இருந்தால் நம்மளால் எதையுமே வின் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை தான். இரத்த கோட்டைக்குள் நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன எந்த சாத்தான் என்னை தொட முடியாது. டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், கிரேஸ் ஹாஸ்பிட்டல் கலியாக்கோலையில் ஆரம்பிக்க சமயம் உடம்பு முழுவதும் சோரியாசிஸ், உடம்பில் அவங்க ஃபேஸை தவிர ஒரு இடத்துல இல்லை கூட முடியாத அளவுக்கு சோரியாசிஸ். எப்படி யோபுவுக்கு மேலே வந்து இதாச்சு சுரண்டி எடுத்தாங்களோ அதே மாதிரி உடம்பு முழுசும் சோரியாசிஸ். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தகப்பன் நீர் இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தீர் சுவாமி, நீர் எங்களை நடத்துகிற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை மட்டும் நாங்கள் பார்த்தோம். யாரையும் பார்க்கல, யார்ட்டையும் கேட்கல, ஆண்டோட முகத்தை மட்டும் நாங்கள் நோக்கி பார்த்தோம். அந்த வியாதி எங்கே போச்சு தெரியவே செய்யாது. அந்த இரத்த கோட்டைகள் நம்ம அழைத்து கொள்கிற தகப்பன், அந்த கோட்டைக்குள்ளே நம்ம வரணும். அடுத்தபடியாதுன்னா அடுத்த பரிசுத்த ஆவியை அக்கினியாக கோட்டையாக வைத்திருக்கார். அவருடைய பரிசுத்த அக்கினியை நமக்கு கோட்டையாக வைத்திருக்கிறார். நம்ம அந்த எத்தனையோ வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அவங்களை சுற்றி ஒரு அக்கினி கோட்டை, அக்கினி, அது யாரும் தொட முடியாத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். நம்ம நினைப்போம் எத்தனையோ பேர் நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரங்களை எல்லாம் கொல்லலாம், அட்டாக் பண்ணலாம்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. ஆண்டவர் பெரிய இரத்த கோட்டை மட்டும் இல்லை, அக்கினி கோட்டையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டே இருப்பார். அந்த கோட்டையான ஆண்டவர் அதை சுற்றிலும். அதுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் அவருடைய தேவ தூதர்களையும் சுடரொளி பட்டயங்களையும் மேக ஸ்தம்பங்களையும் அக்கினி ஸ்தம்பங்களையும் நமக்கு பாதுகாவலாக நமக்கு தர வல்லமையுள்ள தேவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரோட கூட இருக்கிறனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. ஆண்டவர் கோட்டையானவர், அவர் அடைக்கலமானவர், உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவர், சவ்வலோடைய நிலையை தங்குவார். அடுத்தவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அது வசனத்தை பாக்கினார், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? நம்ம நினைப்போம் என்ன கண்ணீர் இதெல்லாம் வசனம் வாசிக்கும் போது இதெல்லாம் சும்மா மனப்பாடம் மாதிரி சொல்லுவோம். இல்லவே இல்லை, உணர்ந்து வாசிக்கணும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு இப்பேன் என்று சொன்னீரே சுவாமி. என்ன அப்பா, மனுஷன் எப்பவும் மனுஷனும் சாத்தானும் சரி இவனுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருப்பான். நீ பார்த்த என்ன பைபிளில் யோசேப்புக்கு அந்த போத்திபாரின் மனைவியே ஒரு கண்ணியாக இருந்தா. அது மாதிரி யோசேப்போ ஆனால் அதில் சிக்கவே இல்லை. நம்ம அது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் கண்ணி நமக்கு வச்சுட்டே இருப்பாங்க. நிறைய யங் பாய்ஸ் யங் கேர்ள்ஸ் இந்த ப்ரேயரை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ கண்ணி வாலிப பிராயத்தில் நமக்கு வரோம். அந்த டெம்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஓவர்கம் பண்ண போகணும். எப்படி பண்ணணும்னா ஆண்டோடைய பலத்தினால. யோசேப்பு எப்படி அந்த கண்ணிக்கு தப்புனாரோ அதுபோல் எப்படி தானியலுக்கு பாபிலோன் தேசத்து ராஜாவின் போஜனமும் திராட்சை ரசமும் முன்னால் கொண்டு வைக்கிறாங்க, சாப்பிடுன்னு அவர் வேண்டவே வேண்டான்னு மறுக்கிறாங்க. இதை கேட்டு கொடுக்குற அநேக பிள்ளைகளுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. பான் பராக் கொடுப்பாங்க, தண்ணி அடிக்கலாம், போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்டது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்ணியாக வந்து கொண்டே இருக்கோம். ஆனால் அந்த கண்ணியிலேருந்து எல்லாம் நம்ம தப்ப வைக்கிறது கடவுள். அவரோடு நம்முடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும் போது அப்படிப்பட்ட எல்லா கண்ணிகளுக்கும் ஆண்டவர் தப்பிக்க வளமுள்ள தகப்பனாக இருக்கிறார். நீ வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணியாக இருந்ததுன்னா விக்கிர ஆராதனையும் புறஜாதியோடைய மார்க்கங்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், கேளிக்கைகள் இதெல்லாம் அவங்க பாவத்தை நிறைய செய்தனால அவங்க போக வேண்டிய இடத்த ரொம்ப நாட்களாக சுற்றி போனாங்க. நம்ம வாசிக்க முடியும். அது மாதிரி ஏசாவுக்கு சிவப்பான கூழ், அந்த சிவப்பான ஒரு கூழ் தான் அந்த நேரத்தில் அவனுக்கு கண்ணியாக மாறிச்சு. இது மாதிரி பாபுல கேயாசிக்கு நாகமானி அந்த பொற்காசுகள் அவனுக்கு அந்த டெம்டேஷன் கொடுக்குது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா ஆண்டவரோடு நம்ம ஐக்கியத்தை பண்ணணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக கண்ணிகள் விரிக்கப்பட்டிருக்கும். ஒரு புறாவுக்கும் பறவைகளை பிடிப்பதற்கு நிறைய கண்ணிகள் விரிக்கப்பட்டது போல பண ஆசையாகிய கண்ணி, பொருள் ஆசையாகிய கண்ணி அநேக மக்களை இப்படி அநேக ஆப்போசிட்
சென்டர் அட்ராக்ஷன், இதெல்லாம் கண்ணினே நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த கண்ணிகள் எல்லாம் ஆண்டவர் எங்களை தப்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அவற்றிலிருந்து எல்லாம் நம்ம வல்லமை உள்ள தகப்பன், விடுதலையாக்க வல்லமை உள்ள தகப்பன். அது பாழாக்கும் கொள்ளை நோய், எப்படிப்பட்ட கொள்ளை நோயெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. எய்ட்ஸ்னு ஒரு பீரியடில் வந்தது, கோவிட்னு வந்தது, எத்தனையோ மக்களை ஆறிக்கொண்டு போச்சு. அந்த எல்லா கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்மளை தப்பிக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருந்தார் அல்லவா. அந்த ஏழை அந்த பார்வன் கத்திரி கீழ்ப்படியாததுனால் கொள்ளை நோயை அனுப்புகிறாரு. அந்த கொள்ளை நோயிலும் அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். நம்ம இன்னைக்கு நிற்கிறோன்னா, நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னா அந்த கொள்ளை நோக்கி எல்லாம் பாதுகாத்தவர் அவர். அவரை எப்போதும் ஸ்தோத்திரிப்போமா, எப்போதும் துதித்து பாடுவோமா. பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்க வல்லமை உள்ள தப்பு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார். எப்படி சிறகுகளை பறந்து காக்கும் பட்சியை போல ஒரு கோழி குஞ்சு தன்னுடைய குஞ்சுகளை வெளியே நடக்க விட்டுட்டு கவனமாக இருக்கும். சின்ன பறந்த ஒரு கழுகை வந்துச்சுன்னா ஓடி ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது எல்லா குஞ்சுகளும் ஓடி வந்து அதுக்கு சிறைக்கு மேலே பறந்து ஒளிச்சு இருக்கும் போல ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களுக்கு கவலைகள் எதிர்ந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை பண்ணி அவருடைய சிறையினால் நம்மளை மூடிக்கொள்ள வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். தாவீது ராஜா ஆலயத்துக்கு போன போது என்ன சொல்கிறாரு, அங்கிருந்து அடைக்கலான் குருவிகள் தகவலான் குருவிகள் எல்லாம் பார்த்தா அவைகளின் செட்டைகளுக்குள்ளே அவையெல்லாம் மூடிக்கொள்ளும் குஞ்சுகள் பாக்கியமான இடத்தை பெற்றிருப்பதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய உள்ள அப்படி ஏங்கினதான் அவர் தான் சொல்கிறார், உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிடுறார். ஆண்டவரே இதற்கெல்லாம் மறைவிட இருக்குதப்பா, எங்களுக்கும் உங்களுடைய செட்டைகளின் கீழே ஒரு இடம் தாரோப்பா நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்த ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நம் இந்த ஜெபத்துக்குள் போகுமா. ஆண்டவர் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடமாக இருக்கும். எவ்வளோ பெரிய வசனம் அவருடைய சத்தியம். நம்ம பைபிள் வாசிக்கும்போது சும்மா காணாமல் சொல்லுவோம், இல்லை யோசிக்கணும். சத்தியம் என்பது நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன் ஏசப்பா, ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நம்மோடு இருக்கும்போது அந்த வசனத்தின் வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனதில் எப்போதும் பதிந்து வாசித்து கொண்டே இருக்கும்போது அந்த சத்தியபரனாய் அப்பாவோடு நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்போதும் இருக்கும்போது உனக்கு பரிசையும் கேடம், உனக்கு எதிராக வருகிற எந்த கேடகம், எப்படிப்பட்ட பொல்லாத அந்த கேடகம்னா ஒரு ஷீல்டு, அந்த ஷீல்டு மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நமக்கு எதிராக வருகிற எந்த பொல்லாங்கும், எந்த கொள்ளை நோயும், எந்த வியாதியும், எந்த பொல்லாத மனுஷனுடைய தந்திரங்களும் நம்ம தொடாதபடி ஒரு ஷீல்டாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். இந்த வசனங்களை ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் தியானித்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு ஷீல்டப்பா, நீர் எங்களுக்கு ஒரு கைடப்பா, நீர் எங்களுக்கு ஒரு கவுன்சிலரப்பா, நீர் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டரப்பா, நீர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் சுவாமி நீர்தான்ப்பா, நீதான்ப்பா. நான் அவரிடத்தில் முழுவதுமாக ஒப்படைத்து சுவாமி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவார் என்று சொன்ன வசனம் சுவாமி. கர்த்தாவே சர்வ வல்லவர், எல்லாத்தையும் படைத்தவர் நீரப்பா. மனுஷனால் ஒரு சின்ன ஒரு எறும்பை கூட உண்டாக்க முடியாதப்பா, ஒரு மனுஷனுக்கு ஒரு முடியை கூட விளையாக்க முடியாதப்பா. அப்படிப்பட்ட தூசியலாகி நாங்களப்பா, எங்களுக்கு சர்வ வல்லவரப்பா நீர். உங்களுடைய வார்த்தையால் இந்த உலகத்தை உண்டாக்குற சர்வ வல்லவரப்பா, உங்களுடைய மறைவிடத்தில் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் என்ன தகுதியப்பா, நாங்கள் என்ன தகுதி சுவாமி, எத்தனை தகுதியப்பா, தகுதியற்ற எங்களை சுவாமி அந்த கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலிலேப்பா எங்களை நீ மறைத்து வைத்திருக்கிறீரப்பா. அந்த நிழலில் எங்களை மறைத்திருக்கிறீரப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. உமக்காக நாங்கள் என்ன செய்ய சுவாமி, நாங்கள் குடும்பமாக உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக சுவாமி அப்பா, எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் அநேக மக்களுக்கு அன்பை சொல்லத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தப்பா. கடைசி காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா, நித்திய மகிமைக்காக அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாதுப்பா, அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பா. அந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. உன்னதமானவரின் நிலையில் மறைத்து கொள்ளும் கர்த்தாவே. அப்பா, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 பலன் கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பனே. வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்னே சொல்லும் அப்பா, நாங்கள் பின்னே வருகிறோம்ப்பா. கோணலான வேலை நேராக்கி அப்பா எங்களை நடத்தும் கர்த்தா. அப்பா, அவன் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. பாங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன்,
ஜெபிக்க இது தருணம்